நான் சொல்லக்கூடிய இந்த 5 விஷயம் வந்து பார்த்திங்கன்னா புருஷ லட்சணம் அப்படின்னு வந்து சொல்லுவேன். இந்த 5 விஷயத்தை பற்றி நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. தெரிஞ்ச வார்த்தை தான். இது ஒன்றும் பெரிய வானத்திலிருந்து வந்த வார்த்தைகள் இல்லை. இந்த 5 விஷயத்தில் முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பர்பஸ், தேவை. நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறதே தெரியல அப்படின்னா அதில் என்ன அர்த்தம் இருக்குது? நேம் பிளேட் இல்லாத ஒரு பஸ் அப்படிங்கிறதுக்கு பேர் பர்பஸ் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு சமானம். ஸோ ஒரு தேவை என்ன இருக்குது, எதுக்காக இந்த விஷயத்தை பண்ண, எதுக்காக பல் விளக்குறோம், எதுக்காக நம்ம பவுட்ரு போடுறோம், எதுக்காக வண்டி ஓட்டுறோம், எதுக்காக போகிறோம், எதுக்காக வேலைக்கு போகிறோம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து நம்ம கேள்வி நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா அது பர்பஸே இல்லைன்னு அர்த்தம். ஸோ பர்பஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பர்பஸே இல்லை அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பிரயோஜனமே இல்லை. பர்பஸ்க்கு அப்புறம் வந்து டிசையர், ஒரு விருப்பம். நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று மேலே விருப்பம் இருக்கும். ஒருத்தருக்கு சினிமா மேலே விருப்பம் இருக்கும், ஒருத்தர் கோவிலுக்கு போகிறதுக்கு விருப்பம் இருக்கும், சினிமாவில் நடிக்கிறதுக்கு விருப்பம் இருக்கும், ஒருத்தருக்கு சும்மாவே இருக்கிறதுக்கு விருப்பம் இருக்கும். இந்த மாதிரி விருப்ப தேர்வு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த டிசையர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பர்பஸ் இருந்துட்டு டிசையர் இல்லை அப்படின்னா என்ன தேவைக்காக நம்ம போகிறோம் அப்படிங்கிறதே வழி தெரியாத மாதிரி ஆயிரும். இந்த பர்பஸுக்கும் டிசையருக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் தான் வந்து கனவு காண்றது, ட்ரீம்ஸ். ஸோ ட்ரீம்னால் எப்படி இருக்கணும்? அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி உங்களை தூங்க விடாமல் வைக்கிறது தான் கனவு அப்படின்னு வந்து சொல்லிட்டார். உங்கள் எழுத்து வீடு வந்து காலியாக இருக்குது. திடீர்னு அங்கே வந்து ஒருத்தர் குடி வர்றாங்க. அந்த வீட்டுக்கு ஒரு அழகான ஒரு பெண் வந்தாச்சு. பூட்டி இருந்த வீடு இப்போ அழகான வீடாக நம்ம கண்ணுக்கு தெரியுது இல்லையா? காரணம் என்னன்னா அங்கே ஒரு ட்ரீம் ஒன்று இந்த பக்கம் அந்த பக்கம் ஆடிட்டுருக்குது. ஸோ அது உங்களை தூங்க விடாது. சும்மா சும்மா வெளியே போய் பார்ப்பீங்க, அந்த புள்ள வந்தாச்சா, என்ன வயசு, பெரிய பிள்ளையா சின்ன பிள்ளையா பார்ப்பீங்களா இல்லையா? ஸோ அதுதான் ட்ரீம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப புரியணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன், தவறாக நினைக்க வேண்டாம். இது எல்லாம் இருக்குது. ஆனால் எல்லாமே இருந்து எல்லாம் நமக்கு கிடச்சிருமா? இது எல்லாத்துக்கும் கலந்து கட்டி வரக்கூடிய விஷயம் வந்து என்ன பார்த்திங்கன்னா ஆக்ஷன். ஸோ அந்த ஆக்ஷன் ஏன் முக்கியம் அப்படின்னா, விருப்பம் வந்தாச்சு, தேவை வந்தாச்சு, கனவு இருக்குது. ஸோ இதெல்லாம் எங்கே இருக்குது? மரத்து மேலே ஒரு பழம் இருக்குது, மேலே ஏறி பறிச்சா தானே அந்த பழம் நமக்கு கிடைக்கும். ஸோ அது மாதிரி தான் இந்த ஆக்ஷனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தேடுதல், புரிதல், ஓடுறது, அதுக்கான தோல்விகளை சந்திக்கிறது, வெற்றியை பார்க்கறது, எல்லாத்தையும் சேர்ந்தது தான் ஆக்ஷன் பேக்டு மூவின்னு சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி நம்ம ஆக்ஷன் பேக்டாக இருக்கணும். சரி, இதெல்லாம் வந்தாச்சு. இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குதா இல்லையா அப்படின்னு வந்து ஒரு 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 விஷயம் இருக்குது இல்லையா? அதுதான் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது மனப்பான்மை. ஸோ இந்த எல்லா விஷயமும் இவர்கிட்ட இருக்குதுங்க, இவர் ஜெயிச்சிருவாருங்க, இவர் ஜெயிக்க மாட்டாருங்க அப்படின்னு மற்றவன் நம்மளை பார்த்து சொல்கிறான் பாருங்க, அதுதான் ஆட்டிடியூட். இது வந்து தமிழில் வந்து மனப்பான்மை அல்லது மனப்பாங்கு அல்லது உங்களோட மனநிலைன்னு சொல்லுவாங்க. இந்த ஆட்டிடியூட் அப்படிங்கிறது ஒரு சாதாரண வார்த்தையாக இருக்கும். இதுக்குள்ளே எக்கச்சக்கமான புதையல் இருக்குது. அந்த புதையல் யார்? நீங்கள் தான். இதை நீங்களாக தான் கண்டுபிடிக்கணும். இந்த 5 விஷயம் நீங்கள் இருந்ததுன்னா புருஷ லட்சணம்னு அர்த்தம். உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. 5 விஷயத்தில் ஏதாவது ஒன்று இல்லைன்னா அது என்னன்னு கண்டுபிடிச்சிருங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். பெஸ்ட் 5 விஷயம் வந்து இதுதான். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.